அரசு தொடக்கப்பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையின் இயக்குனர் நரேஷ் வேலூரில் ஆசிரியர் கூட்டத்தில் பேச்சு. வேலூர் மாவட்டம் வேலூரில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் முப்பெரும் விழா மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழாவும், பதவி உயர்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா ஆகியவைகளும் நடந்தது. இதில் மாநில தலைவர் தியாகராஜன் கேடயங்களை விருதுகளை வழங்கினார். இவ்விழாவினை தொடக்க கல்வித்துறை இயக்குனர் முனைவர் நரேஷ் விழாவினை துவக்கி வைத்தார். இதில் குமார், கோபிநாத், சுரேஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் திரளான ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தொடக்க கல்வித்துறையின் இயக்குனர் நரேஷ் பேசுகையில், ஆசிரியர்கள் தங்களின் பணி உணர்ந்து மாணவர்களுக்கு கல்வியை பயிற்றுவிக்க வேண்டும். காரணம், உச்சநீதிமன்றமே கூறியுள்ளது, கல்வி என்பது அனைவருக்குமான அடிப்படை உரிமை என சொல்லியுள்ளது. அது தரமாக கிடைக்கவில்லை என்றால் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும். ஒரு குழந்தை, என்னுடைய பள்ளியில் குடிநீர் இல்லை, கட்டமைப்பு வசதி இல்லை, ஆசிரியர் இல்லை, தரமான கல்வியை பெற மாணவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தலாம். அதனுடைய விளைவுதான் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்நிலைக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் சமீப காலங்களில் அவர்கள் பொறியியல் தொழில்நுட்ப கல்வி பயில செல்கின்றார்கள். அதற்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் காரணம். ஆசிரியர்கள் விருதுகளை பெறுகின்றார்கள் என்றார். அதற்கு உங்கள் ஆசிரியர்கள் தான் காரணம். ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு பெற்றோராக பாடம் கற்பிக்க வேண்டும். தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மாணவர்களின் கற்றலை ஆசிரியர்கள் எளிமைப்படுத்த வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எனப்படும் தொழில்நுட்பம் தற்போது தேவையான அனைத்தையும் மாணவர்கள் கற்கும் நிலைமைக்கு வந்துவிட்டது. ஜப்பான் நாட்டில் சாதாரணமாக 120 வயது வரையில் வாழ்கின்றனர். மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் வயல்வெளிகளில் வேலை செய்வார்கள். அதேபோல் ஊட்டி மக்களும் மாசின்றி இருக்கின்றனர். அவர்களின் ஆயுட்காலமும் அதிகமாக இருக்கின்றது என்று தெரிவித்தார். தரமான கல்வியை நாம் உறுதி செய்தாக வேண்டும். இரண்டாவது இந்த குழந்தைகளுடைய அடிப்படை உரிமை. நீங்கள் எங்கனாலும் இந்த அடிப்படை உரிமைகள்னு வந்ததுக்கு பிறகு நீங்கள் இது ஏதோ டிஓஸுடைய ஒர்க்கு, கம்யூனிட்டியுடைய ஒர்க் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. If a child wants, they can always challenge it before the Honorable Supreme Court also. Fundamental right na adana adukkude greatest opportunity adane. Neenga you can knock the doors of the Honorable Supreme Court also. எனக்கு நான் படிக்கக்கூடிய பள்ளியிலே எனக்கு தரமான கல்வி கிடைக்கவில்லை, அதனால் என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட இருக்கின்றது என்று யார் சொல்ல முடியும்? அந்த குழந்தை சொல்ல முடியும், பெற்றோர்கள் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே மற்ற எந்த விதத்திலுமே அடிப்படை உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல. அரசு ஊழியர் அடிப்படை உரிமையா? நம்மளோட படித்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் அதில் தகுதியாகின்றவர்கள் அதற்கு ஏற்றால் போல அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தியவர்கள் மட்டும்தான் அரசு பணியாளர்களாக, ஆசிரியர்களாக, அலுவலர்களாக பணியில் சேர முடியும். ஆனால் ஒரு குழந்தை என்ன செய்ய முடியும்? இது என்னுடைய அடிப்படை உரிமை. நான் படிக்கக்கூடிய பள்ளியில் குடிநீர் இல்லை, என்னுடைய பள்ளியில் கட்டமைப்பு வசதிகள் இல்லை, என்னுடைய பள்ளியில் பாடங்களை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்லை, என்னுடைய பள்ளியில் நான் ஆசிரியர்களை பெற்றிருந்தாலும் தரமான கல்வியை பெறவில்லை என்றால் அவர் என்ன செய்ய முடியுங்க? அந்த உரிமையை பெறுவதற்காக அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்த முடியும். இந்த உரிமையை சமீப காலத்தில் தான் நம்ம இதை மாணவ செல்வங்களுக்காக நாம் அதை கொண்டு சேர்த்தோம். அதனுடைய விளைவுகள் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் இவ்வளோ மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஐடிஐயில் சேரல, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேரல, பேசன் இன்ஸ்டிடியூட்டில் சேரல, கிளாட் எக்ஸாம் எழுதி நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்லாம் சேரல. சமீபத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள், மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தரமான பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, போய் சேர்றாங்கன்னா இதுக்கு பின்னால் யார் காரணமாக இருக்க முடியும்? உங்களை போன்ற ஆசிரியர்களாக தான் இருக்கும். ஆசிரியர்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. இதை மறுபடியும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த ஆசிரியர்கள் ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு வந்ததுக்கு பிறகு படிக்க முயற்சி செய்கின்றான் என்று சொன்னால் கடைசியில் 35% மதிப்பெண் எடுத்து தான் பாஸ் பண்ணுவோம். அல்லது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்ததற்கு பிறகு நான் இயற்பியல் பாட ஆசிரியர், வேதியியல் பாட ஆசிரியர் என்பதற்காக என்னுடைய பாடத்தில் ஒரு மாணவன் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படலாம். நிச்சயமாக நீட்டு போய் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் அதற்கு பின்னால் இந்த 12 ஆண்டுகளினுடைய கூட்டு முயற்சி இருக்கின்றது என்பதை நாம் மறந்து வைக்கக்கூடாது. இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நான் பாராட்டுகின்றேன் என்று சொன்னால், இங்கே பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்களை பாராட்டுகின்றோம் என்று சொன்னால், அல்லது தேசிய நல்லாசிரியர், மாநில நல்லாசிரியர் பெற்றுள்ள ஆசிரியர்களை பாராட்டுகின்றோம் என்று சொன்னால், இதற்கு பின்னால் உங்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் இருக்க முடியும், உங்களுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள் இருக்க முடியும், இந்த அரசுடைய கட்டமைப்புகள் இருக்க முடியும்.
ஸோ அதே பார்வையில் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்டில் வந்து படிக்க தெரியாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நினைக்க முடியாது, 8th பாடம் நடத்துகிற ஆசிரியர் மட்டும்தான் அதுக்கு காரணம் நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி 7 வருஷம் படிச்சுருக்காங்க. அதையும் தப்பி தாண்டி அந்த பையன் LKG UKG படிச்சுட்டு இத்தனை வருஷம் பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட் வரான்னா இது ஒட்டு மொத்தமாக இது ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் தான். இஃப் தேர் ஆர் எனி ஃபெயிலியர்ஸ், இட்ஸ் அ கலெக்டிவ் ஃபெயிலியர், கான்ஷியஸ் ஃபெயிலியர். இதை வந்து நம்ம எப்பவுமே மறந்துடவே கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நான் சொன்ன பாருங்க, பல வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஆசிரியர் பணியை நேசிப்பதனுடைய விளைவாக இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க, பாராட்டு பெற்றிருக்கீர்கள், பணி நிறைவு பெறுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை ஈர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பெற முடியாத ஒரு அனுபவத்தை நம்முடைய மாணவர்கள் வாயிலாக பார்ப்பதற்கு பெறுவதற்கு நாம் அந்த அனுபவத்தை பெற்றுள்ளோம் என்பது தான். நீங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் கலை திருவிழாக்கள் நடத்துகிறோம். கடந்த காலங்களில் கலை திருவிழாக்கள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு கலை திருவிழாவில் பங்கெடுக்கக்கூடிய மாணவர்களுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற விதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேத்ஸை, ஃபிசிக்ஸை, கெமிஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கோம், லாங்குவேஜ் லிட்ரேச்சர்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது அவங்க பெருசாக வந்து ஈர்ப்பு அந்த குழந்தைகளுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் அவனுக்கு வந்து நீங்கள் டியூட்டரே வைக்க வேண்டியதில்லை. அவன் எப்படி தான் வீட்டுக்கு போய் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து தேவையான ரிசோர்ஸஸ் மொபைலைஸ் பண்ணி மொபைல் வழியாக, ஸ்மார்ட் ஃபோன் வழியாக, யூடியூப்பில் போய் பல பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி லேர்னிங், திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு மாணவனுக்கு அவனுக்கு தேவையான ஒரு நாட்டமுள்ள ஒரு விஷயத்தில் இவ்வளவு ஆற்றலை அவன் செலவழிக்கின்றான் என்று சொன்னால் அந்த ஆற்றலை, அந்த நாட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடிய மொழி பாடத்தில் ஏன் கொண்டு வர முடியல? 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவிற்கு மாணவர்கள் தோல்வி அடைகின்றார்கள், சமூக அறிவியல் அதிக அளவிற்கு தோல்வி அடைகின்றார்கள். இதற்காக நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாமே உருது தாய்மொழி, அதனால தான் தமிழில் வெயிலாருன்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் கட்டாய தமிழ் கற்பிப்பு சட்டம் இருக்கின்றது இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருது. அந்த மாணவன் எப்படி தோல்வி அடைய முடியும்? அவனுடைய தாய்மொழி தமிழாக இருக்கின்றது. இதை மீறி அந்த மாணவன் ஃபெயில் ஆகிறான்னா ஒரு பக்கம் வந்து அந்த மாணவனுடைய அந்த என்னன்னு சொல்றது, அந்த ஃபேக்கல்ட்டி வந்து பெருசாக டெவலப் ஆகணும்னு அர்த்தம். அது அவனுக்கு ஏதோ உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏதாவது மருத்துவ காரணங்கள் இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆகலாம். பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால ஃபெயில் ஆனால் நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இதை டயக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சாதாரண ஒரு த்ரோட் பின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நம்ம இமீடியட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸாக இருக்கிறோம். உடனே உப்பு சுத்தடியில் வந்து உப்பை போட்டு கொஞ்சம் டாக்டர் தான் பண்ணுறோம் இல்லை? அதில் எந்த அளவுக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை இருக்கின்றது. அதனால் வர வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் அல்லது ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிடணும் நம்ம நினைக்கிறோம். பட் அட் த சேம் டைம், அட் த சேம் பாய் ஹேப்பன் டு பி இன் அ வெரி பிரைமரி லெவல், அட் த ஃபவுண்டேஷனல் லெவல். We understand that this is what is not happening at all. இதை நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த வகுப்பு ஆசிரியர்களாக இருக்கலாம், நீங்கள் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கலாம், உயர்நிலை, மேல்நிலை, கல்லூரி பிரிவில் பேராசிரியர்களாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கவனம் எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளிடம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குழந்தையினுடைய அதீத ஆர்வம் என்ன, அவர்களுடைய புதிந்துள்ள திறமைகள் என்ன, இதை எப்படி வெளியில் கொண்டு வருவது. இதற்கு உங்களுடைய பாடத்துக்கு சும்மா இதான், இது ஒரு கோல் போஸ்ட் மாய அல்லது ஒரு கெயின் மாய் தான். திஸ் டஸ் நாட் மீன் தட். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன், ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன், அதிகமான தேர்ச்சியை பெறக்கூடிய ஒரு பள்ளி, முழுக்க 100% முஸ்லீம் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த கேட்டில் என்ன போட்டுருப்பாங்கன்னா, அட்டை முதல் அட்டை வரைக்கும் போட்டுருப்பாங்க. யூ கேனாட் ஃபைண்ட் எனிதிங் பியாண்ட். இங்கே ஆரம்பிச்சு இந்த இதில் கடைசி பக்கம் வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த திருக்குறள் 1030 குறளை வாசிக்கிற மாதிரியா அல்லது மனப்பாடமாக சொல்கிறது மாதிரியா அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே முஸ்லீம் கேர்ள்ஸ் தான். அழகாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 200 out of 200 அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 100 out of 100 நிறைய people, many people land up in medicine. This was all possible because the teachers themselves believe this is more important. This is an instrument. This is a more. Beyond which, what is more important, as I am seeing you many people as teachers working at government schools. நம்மகிட்ட வரக்கூடிய குழந்தைகள் இவ்வளோ அதீத திறமைகளோடு அதீத ஆர்வத்தோடு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சரகேட் பேரண்ட், நீங்கள் வந்து பெற்றோருக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு பெற்றோராக. ஏன்னா வீட்டில் பெற்றோர்கள் இருப்பாங்க, பெற்றோருக்கு தான் அப்புறம் பாடம் நடத்தணும். நம்ம சொல்கிற பாதி விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேர்றதில்ல, பெற்றோர்களுக்கு அதில் அக்கறையிலே எனக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் பள்ளிக்கு வந்ததுக்கு பிறகு if you want to play the role of a teacher, play the role of a teacher very effectively. If you want to play the role of a parent, if it is essential, do it. நீங்கள் ஒரு சகோதரனாக நீங்கள் பழக வேண்டும் என்று சொன்னால் பழகுங்க, இது தப்பே கிடையாது. அல்டிமேட் என்ன, நம்மளுடைய கோல் என்ன, இந்த குழந்தைக்கு வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குன்னா ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் நல்லா தெரியும். ஆனால் அவனை வாசிக்க தெரியணும், 1 2 3 கூட்ட தெரியணும், கூட்டுறதை வகுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் வகுப்பதற்கான அந்த விஷயங்களை செய்தாக வேண்டும்.
ஒரு எழுத்துக்களை பயன்படுத்தி வார்த்தைகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளுடைய பொருள்களை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, பல வார்த்தைகளை தொகுத்து வாக்கியமாக மாற்றி பொருளுள்ள வாக்கியமாக பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையுமே enrollment, right? You are always worried about surplus teachers. You are always talking about in terms of only personal affairs or establishment matters. But unless you are here to take care of the interest of the children or the school community, nothing will happen. நம்ம பாட்டுக்கு வந்து திடீர்னு வந்து தொடக்க கல்வித்துறை நல்லா பண்ணுவாங்க, பள்ளி கல்வித்துறை நல்லா பண்ணுவாங்க, ஆசிரியர் சமூகம் எல்லாரும் நம்மளுடைய போராட்டத்துக்கு வந்து உதவியாக இருப்பாங்க. கிடையாது. உங்களுடைய பங்களிப்பு வேணும். சமூகத்தினுடைய செயல்பாடுகள், சமூகத்தினுடைய வளர்ச்சியோடு உங்களுக்கு பங்களிப்பு வேணும். நான் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன், நான் ஆசிரியருக்கு தகுதியை பெற்றுள்ளேன் என்பதற்காக நீங்கள் ஆசிரியர்னு சொன்னீங்கன்னா இந்த வேலையை ரோப்பு கூட இன்னும் கொஞ்ச நாளில் செஞ்சிடும். We are living in the world of artificial intelligence. இல்லைங்களா? I can just give a voice command that can be converted into a script, and whatever I have spoken for all these minutes, நான் இங்கே ஒரு பிசி, என்னுடைய பிசி இங்கே உட்கார வச்சுட்டு நான் பேசின வேகத்தில் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துருப்பாங்க, எடுத்துக்கவே முடியாது. ஆனால் ஏஐ டூல் என்ன செஞ்சுருக்கேன், நான் என்ன பேசினதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் முக்கியமான வேல்யூ, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து வெறும் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா போதும், இமேஜஸ் உங்களுக்கு கொடுப்போம். இல்லைங்களா? இப்போ நீங்கள் போய் ஹைகோர்ட்டில் நீங்கள் பாருங்கள், ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஜட்ஜி வந்து அந்த ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம். They are ready to adopt technology. That is more important. Being a teacher doesn't mean that you will be completely wedded to only the textbooks. இந்த பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு, இந்த 2 dimensional போர்டை வச்சுட்டு, சாக் பீஸ் வச்சுட்டு இதெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. உங்களுடைய குழந்தைகள் அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் குழந்தைகள்கிட்ட நம்மை விட உங்கள் குழந்தைகளுக்கு வந்து செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக தெரியும், நம்மை விட கணினி பயன்பாடுகள் அவர்களுக்கு அதிகமாக தெரியும். எவ்வளோ வேகமாக நேரத்தை வந்து எல்லாருக்குமே ஒரே நேரம் தானே, உங்களுக்கு 24 மணி நேரம், எனக்கு 24 மணி நேரம், ஏற்கனவே எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். ஆனால் ஒரு சிலர் நேர பயன்பாடு ரொம்ப சரியான வழியில் பயன்படுத்த முடிகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். இல்லையா? So this is very important. If at all there are any teacher who has not involved yourself or yourself in enrollment right, or fail to impress upon student community that they are also fit for learning something above in life, இவைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். நான் சொன்னது ஏதோ தொடக்க கல்வித்துறைக்கு சம்பந்தமானது நினைச்சிருக்கேன். 10ஆம் வகுப்பு பார்க்கிறாங்க சரி, 12ஆம் வகுப்பு பார்க்கிறாங்க சரி, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிருக்கு. 6ஆம் வகுப்பு ஒரு பையன் படிக்காமே வந்துடான்னு வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பு ஆசிரியர் அந்த முழு கல்வியாண்டோ அல்லது முதல் 100 நாட்கள் வந்து அந்த மாணவனுக்கு வந்து எழுத்துக்களை அறிமுகம் செய்வதில், படிக்க வைப்பதில், கணிதத்தில் கூட்டல் கழித்தல் வகுத்தலை சொல்லித் தருவதில், அதெல்லாம் பெரிய ராக்கெட் இன்ஜினியரிங். ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு 33,000 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், அதை வந்து ஜியோ ஸ்டேஷனரி ராக்கெட்டை வந்து பொசிஷன் பண்ணுறதா, இல்லை மூணில் லேண்ட் பண்ணுறதா, ரோவரா, அது இன்னும் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது வந்து திஸ் வி ஹேவ் டு டீல் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். தீஸ் ஆர் ஃபவுண்டேஷன் பிளாக்ஸ். அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக அந்த கரிக்குலத்தை என்னவோ அதை அவர்களால் படிக்க முடியும். வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது, போட்டிகள் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது. யாரால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியலன்னா அவங்க வந்து சர்வை பண்ணவே முடியாது. இல்லைங்களா? எவ்வளோ பேர் தொடர்ந்து இன்னும் பேங்க் போய் சலான் எழுதி கொடுத்து தான் பணம் வித்ட்ரா பண்ணுறீங்க, கையை வைக்கிற பார்க்கலாம். We never go because we do find that technology is very convenient. கையில் தூக்க வரலன்னா கூட நீங்கள் you can do transactions, banking transactions. இல்லை அதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அது மாணவர் சமூகத்திற்கு வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி எளிமைப்படுத்துவது எல்லாமே கிடைக்குது. 2 dimensional 3 dimensional வீடியோஸ் எல்லாமே கிடைக்குது, ரொம்ப இன்டராக்டிவ் வீடியோஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி பீயிங் எ டீச்சர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை மறந்துடவே மறந்துடாதீங்க. எல்லாருமே வந்து ஆசிரியர் தகுதிகளை பெற்றுவிட முடியும், ஆனால் ஆசிரியர்களாக மாறவே முடியாது. ஆசிரியர்கள் மாறினா மாணவனுடைய தேவை என்ன, மாணவனுடைய மனநிலை என்ன, அவனுக்கு ஒரு தேவையான அளவுக்கு தான் சில பொருட்களை, சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நீங்கள் வந்து தொடர்ந்து பழக்கமாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது அதுதான் பெரிய முயற்சி, பெரிய வெற்றியாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு மிக அருமையான ஒரு துறையில் ஆசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது தொடக்க கல்வி, நடுநிலை, உயர்நிலை, இடைநிலை, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள். உங்களுடைய முன்னோடிகள் தான் இந்த பணி நிறைவு வரக்கூடிய ஆசிரியர்கள். ஏன்னா அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க நம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா அப்படியே கேட்டு பாருங்க, எப்படி சார் 35 வருஷம் இந்த துறையில் வேலை பார்க்குறது, how was it possible? இல்லைங்களா?
how did he manage to produce consistently 100% results in the study class? இல்லைங்களா? ஆரம்பத்தில் சொல்ல பாருங்க, 10வது ஒரு பையன் திடீர்னு ஃபெயில் ஆகிட்டானா, 10வது ஃபெயில் ஆகல, 10 வருஷமா ஃபெயில் ஆகிட்டாங்க. நிச்சயமா இந்த நடுநிலைப்பள்ளி ஆசிரியரும் எந்த நடுநிலைப்பள்ளி ஆசிரியரும் அன்னைக்கு நிச்சயமா அந்த கல்வியாண்டே அவங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. அன்னைக்கு 8 வருஷம் படிச்சுட்டு போய் திடீர்னு 9வது ஒரு வருஷம் கழிச்சு 10வது பரீட்சை எழுதி எப்படி ஃபெயில் ஆகலாம்? இல்லைங்களா? உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு செல்கின்ற பொழுது போட்டித் தேர்வுகளில் அவர்களுக்கான இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான தேவையான அது பாடப்பகுதிகளாக இருக்கலாம், நூலகங்கள் பயன்பாடுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே அகாடமிக் மெட்டீரியல்ஸ் நான் சொல்றது எல்லாமே வேற நீங்கள் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நான் சொல்லுவேன். செய்ய முடியுமா முடியாதா? இல்லைங்களா? நீங்கள் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் நல்லா படிக்க முடியும்னு சொல்றது யாரு? உங்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க, உங்கள் பள்ளியில் பாடம் நடத்தின ஆசிரியர்கள் சொன்னாங்களா? உங்கள் டீச்சர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன், நீ நல்லா படிக்கிற, மேத்ஸ் நல்லா படிக்கிற, சயின்ஸ் நல்லா படிக்கிற, இங்கிலீஷ் நல்லா படிக்கிற, அவங்க என்கரேஜ் பண்ணது தானே நீ அடுத்த வகுப்புல அடுத்த இப்போ சாதாரணமாக நீங்கள் மந்த்லி டெஸ்ட்ல ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான், மார்க் எடுக்கிறான், நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவன் என்ன செய்வான்? அவன் அதனுடைய குவார்டர்லி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் குவார்டர்லியில் இருக்கக்கூடிய பையனை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, they will become better in half yearly, ultimately in the annual examinations also. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 6வது 7வது 8வது 9வது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு 60-70% எடுக்கக்கூடிய மாணவன் திடீர்னு 10வது ஃபெயில் ஆயிடுவாங்க. இஸ் இட் பாசிபிள்? நல்லா படிக்கல, 7வது நல்லா படிக்கல, 8வது நல்லா படிக்கல, அந்த பையன் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பான்மையான மாணவர்கள் பள்ளிகளில் இருக்க முடியும். சேலஞ்சான மாணவர்கள், பிரச்சனைக்குரிய மாணவர்கள் சிலர் பள்ளிகளில் வகுப்புகளில் இருக்க முடியும். அப்போ உங்கள் எனர்ஜி எங்கே செயல்படுத்தணும்? யார் சேலஞ்சஸான மாணவர்களோ அவர்கள் மேலே உங்கள் எனர்ஜி செலவழிச்சாவே போதும். மற்றபடி மாணவர்களுக்குள்ளாகவே அவர்கள் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் ஒரு பெரிய அசட்டாக பார்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படி பார்க்கணும்? லயபிலிட்டியை பார்க்கவே கூடாது. இவ்வளோ ஒரு பெரிய சுமையாகவே நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த உலகம் ரொம்ப அழகான ஒரு உலகம். இந்த உலகம் எப்படி அழகாக மாறும்னா, உங்களால் பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற மூலமாக மற்றவர்களுக்கு அவர்கள் சுமையாக மாறாத பொழுது தான் இந்த உலகம் அமைய ஒரு நல்ல உலகமாக இருக்க முடியும். இல்லைங்களா? நீங்கள் பார்க்கும்போது யாராவது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து, சார் நான் உங்கள்கிட்ட படித்த மாணவன் தான் சொன்னால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க இல்லைங்களா? அல்லது உங்கள் எம்எல்ஏ உங்கள் ஸ்கூலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, இவர் தான் எனக்கு டீச்சரு, இவர் தான் எனக்கு பிரைமரி கிளாஸ் டீச்சர், ஹை ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய 20-30 ஆசிரியர்களை நம்ம மட்டும் ரொம்ப பிரகாசமாக தேடுறோமா இல்லையா? இல்லைங்களா? திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்னன்னு சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஆல் என்ஜாய். கடந்த காலங்களில் இப்போ பணி நிறைவு பெறக்கூடிய இவங்கெல்லாம் பணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைடெக் லேப் கிடையாது, ஸ்மார்ட் லேப் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது சார். ரிட்டையர்மெண்ட் ஆகிற டீச்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், இதுவே எதுவுமே கிடையாது. லாக் போர்டில் கூட ஏதாச்சும் அந்த ஊமத்தை செடியை வச்சு தான் பெயிண்ட் கட்டுறதுதான் பண்ணுவாங்க. கறி கொட்டை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஆமாம், நாங்களே பார்த்துருக்கோம். நாங்களே ஸ்கூலில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போவோம். அப்புறம் ஸ்கூல் திறக்கிறதுக்கு 3 நாள் 2 நாளைக்கு முன்னால் லாக் போர்டெலாம் ரெடி பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்புறம் ரொம்ப ஒரு சில பையன் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக எக்ஸாம் ரொம்ப தான் அந்த சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவன் தான் வேகமாக ஓடிட்டு போய் சாக்லேட்ஸ் எடுத்துருவான், ஒரு பையன் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு வருவான். அதெல்லாம் ரொம்ப பெல் அடிக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல இனிமையான ஒரு அனுபவம் இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு அழகான ஒரு தருணம் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ உங்களோடு படித்தவர்கள் எல்லாருமே ஆசிரியர்களாக மாறிவிடவில்லை, எல்லாருமே அரசு பணிக்கு வந்து விடவில்லை. ஸோ ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த அரசு பணிக்கு வந்திருக்கோம். இந்த அரசு பணிக்கு வந்ததுனால தான் உங்களுடைய குடும்ப பொருளாதார சமூக அங்கீகாரம் கூட ஒரு பெரிய அளவுக்கு மாறிடும் இல்லைங்களா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் அரசு பணியில் நீங்கள் இருக்கிறீங்க, அரசு பணியிலேருந்து பணி நிலைப்படுகிறீங்க. உங்களோட சம வயது மொத்த ஒரு மாணவன், உங்கள் பள்ளியில் படித்த மாணவன் இது மாதிரி அரசு பணிக்க வரலன்னா அவருடைய பொருளாதார சமூக சூழல் ஒரு சிலர் உண்டு. விதிவிலக்கை நீங்கள் எப்பயுமே கம்பேர் பண்ணவே கூடாது. உங்களோட படித்த எம்எல்ஏ கூட ஆகிப்பார், மினிஸ்டர் கூட ஆகிப்பார். நான் எம்எல்ஏ ஆகணும்னா நீங்கள் நினச்சிட்டு போகக்கூடாது. ஒரு இது ரொம்ப பேசிக்காக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஸோ இது இந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ துறையின் சார்பில் நான் பாராட்டுவதாக நீங்கள் நினைக்கிறேன்னா, உங்கள் அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் பாராட்டுவதாக நினைக்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகமே உங்களை பாராட்டுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த சமூகத்தில் பலரை படிப்பதற்கு, பலரை வெற்றி காண்பதற்கு, பலரை அடையாளம் காண்பதற்கு நிறைய விளையாட்டு வீரர்களை நீங்கள் உருவாக்கி இருக்க முடியும். நல்ல இலக்கிய
சொற்பொழிவாளர்களை உங்களால் உருவாக்கி இருக்க முடியும், மொழிப்பாட ஆசிரியர்களை உருவாக்கி இருக்க முடியும், அறிவியல் பாட கணித பாட ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கீங்க. உங்களிடம் பயின்ற மாணவர்கள் பலர் வந்து பேராசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்க முடியும், முதல்வர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்க முடியும், மாநில அளவில் தேசிய அளவில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக பங்கெடுத்துக் கொண்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கூட உங்களால் பெற்றிருக்க முடியும். ஸோ இவைகள் எல்லாமே ஒரு வகையில் உங்களுடைய பங்களிப்பினால தான் இருந்திருக்கின்றது என்கின்ற வகையில் அதற்காகவும் நான் உங்களை பாராட்டுவதற்கு இதோடு ஒரு பணி நிறைவடைந்திருப்பதாக நினைக்கிறோம். அந்த அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நான் சமீபத்தில் ஐ வாஸ் டு ஜப்பான். சமீபத்தில் ஜப்பான் போயிருக்கும்போது அந்த நீங்கள் வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ளூ ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஐலண்ட்ஸ்னால் என்னென்னா ப்ளூ கலர்லாம் இருக்கிறது இல்லை, கடலை சுற்றி எல்லாமே தீவுகள் தானே. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக 120 வயது தான். ஊரில் யாரை பார்த்தீங்கன்னாலுமே 110, 115, 120 தான். உலகத்தில் அதிகமான நீண்ட வாழ்க்கையை பெற்றுள்ளவர்கள் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் தான் இல்லைங்களா. அவர்களுடைய மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிரின்சிபிள் வச்சுருக்காங்க. பகல் முழுக்க வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வயதானவர்களாக சந்திப்பாங்க, மற்றவர்களோட பேசுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தோட்டமாக இருக்கலாம், விவசாய பண்ணைகளாக இருக்கலாம், அதில் போய் வேலை பார்ப்பாங்க. 90 இயர்ஸ் 100 இயர்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இந்த ஊட்டி பீப்புளெலாம் நீங்கள் பாருங்க, ஊட்டி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா பொல்யூஷன் ஃப்ரீ அவங்களுக்கு. நம்மளை போல பதட்டமே அடையவே மாட்டாங்க. என்னோட மணி ஒன்றா சின்ன சாப்பிட்டு விட மாட்டாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அவர்கள் வந்து எந்த பதட்டமே கிடையவே கிடையாது. சாதாரண நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு 45 வயசுன்னு சொல்லுவீங்க. அந்த ஊட்டி பீப்புள், நான் சொல்கிறது படுவாஸ், ஏது நம்ம தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க நான் சொல்கிறேன். அவங்க கேட்டீங்கன்னா வயசு என்னன்னா 92 86ன்னு சொல்கிறோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆயுட்கால பொறுத்தவரைக்கும் இருக்காங்க. இப்போ ஜாப்பனீஸ் பீப்புள் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நேரத்தை வந்து யதார்த்தமாக சந்தோஷமாக செலவிடுவதற்கான காரணங்களை அவங்களே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அது வீட்டு தோட்டத்தில் வேலை பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் தூய்மையாக வைத்திருப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை போய் நேரடியாக சந்திப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நேரம் ஒதுக்கி அவங்க என்ன செய்வாங்க, எப்பயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இரவு நேரத்தில் தூங்கிட்டு பெட்ல கீழே இறங்கும் போது அவங்க ரொம்ப துள்ளி குதிச்சு எழுந்திரிப்பாங்க. எல்லா குழந்தைகளும் சரி, எல்லா முதியவர்களும் சரி. என்னன்னு காரணம் கேட்டாங்கன்னா இயற்கை வந்து இன்னொரு நாள் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறது. We always believe that there is a purpose. There is a purpose. இல்லைங்களா? இக்கிகாய் ஒரு புத்தகம் இருக்குது, வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. எல்லா கடைகளுமே கிடைக்கும். அது ஒரு ஜாப்பனீஸ் இது நான் சொல்லக்கூடிய இந்த சூத்திரம் தான். நாம் நேரடியாக பார்த்த அனுபவம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜப்பான் போவோம், இங்கேருந்து மலேசியா போவோம், அல்லது சிங்கப்பூர் போவோம், அல்லது பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து நிறைய போவோம், அல்லது இங்கே போயிட்டு டெல்லி போயிட்டு போவோம். பல ஏர்போர்ட் க்ராஸ் பண்ணி போவோம். நம்ம லக்கேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் தான் கொடுக்கும்போது ரொம்ப அழுக்காது, எல்லாம் கட்டை இருக்கிறது தூக்கி கம்பெனி போட்டு இதாக. ஆனால் அந்த ஊரில் நாங்கள் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லக்கேஜஸும் வந்து அழகாக க்ளீன் பண்ணி நம்மகிட்ட வெளில வரும். கன்வேயர் பேட்லேருந்து டெய்லி நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த எல்லாமே 100 வயசு 110 வயசுக்கார மக்கள் தான். இங்கே எல்லாருமே கையில் வந்து ஒரு ஃபைபர் கிளாத் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, மைக்ரோ ஃபைபர்ஸ் வச்சுருப்பாங்க. அழகாக நீட்டாக அவங்களுக்கு வேலையே கிடையாது. நான் உடனே என்ன செஞ்சேன்னா அந்த ஏர்போர்ட் மேனேஜர் பக்கத்தில் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம இந்தியாவே போயிருக்கோம்ன்றதுனால அவர் பேசினார் எங்களோட. நான் முதல் கேள்வி இவங்களும் யாருமே சார் நான் கேட்டேன், சார் இவங்க எல்லாமே ரிட்டையர்டு பென்ஷனர்ஸு, இவங்க எல்லாருமே ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ். சார் ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ்னு சொல்றீங்க, இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க, எதுவும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். காம்பன்சேஷன் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருந்தீங்கன்னா இருந்துடலாம். கொஞ்ச நாளைக்கு சுறுசுறுப்பாக டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்புனது மாதிரி டிஃபன் கட்டிட்டு ஒரு 30 வருஷம் அப்படியே பழகிட்டு ஆள பசங்க நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாம், நம்ம வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம அயன் பண்ண கிளாத் எதுவும் யூஸ் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு போட்டு சட்டையே ஒரு 2 நாளைக்கு போடுவோம். அதுக்கு பிறகு நான் வீட்டில் தானே இருக்கேன், எதுக்கு இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம்
பையன் ஊர்ல இருந்து வந்துட்டான் அல்லது பொண்ணு வந்துட்டாங்க, யார் எனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும், நான் தான் வேலைக்கு போறது இல்லை, இதெல்லாம் இப்போ சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஜாப்பனீஸ் பீப்புள் அப்படி கிடையவே இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, the government is paying me pension. If the government is paying me pension, I need to contribute my little in a very small and simple way. என்னால் முடிந்த ஒரு சின்ன பணியாவது நான் செய்ய வேண்டும். நான் உங்கள்கிட்ட ரிட்டையர் ஆகிற டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்குமா இருக்காதுங்களா? நீங்கள் 30 வருஷம் நல்ல பாடம் பயிற்றுவித்த ஆசிரியர் தானே, அது மொழி பாடமாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏழை குழந்தை, பெற்றோர்களுடைய குழந்தை இருக்கலாம். நீங்கள் மாலை நேரத்தில் அந்த குழந்தைய உட்கார வச்சு கூட நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்காக ஆல்பபெட் சொல்லி தரதுனாலும் சொல்லலாம், நீங்கள் பாடம் நடத்தி ஹைஸ்கூல் பாடத்தை சொல்லி தரதுனாலும் இருக்கலாம், ஹையர் செகண்டரி பாடத்தை கூட நீங்கள் சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் அல்லது இந்த மாணவனுக்கு வந்து இந்த பள்ளியில் பயின்றா, இந்த பாடப்பகுதியில் நீ பயின்றா, உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அல்லது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமான தகவல்கள் வந்துட்டாலே இருக்குது. இது சார்ந்த தகவல்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பணியாற்ற முடியும். இதையும் தாண்டி இத்தனை ஆண்டுகள் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இனி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செலவழிக்கலாம். உங்களோடு பயின்ற சககால வகுப்பு தோழர்களை போய் சந்திக்கலாம். உங்களுடைய இப்போ நீங்கள் இந்த வேலூரில் வந்து இங்கே நீங்கள் கூட செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை அல்லது சென்னை அல்லது ஏதோ சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய பீப்புளாக இருக்காங்க. நான் பார்க்குறேன் மதுரை கீழே இருக்கக்கூடிய சதர்னர்ஸ் அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஊர் கோயிலாக கிடைக்குதோ அந்த ஊர்லேயே வந்து கடைசி நாள் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அங்கேயே சில செட்டில் ஆகணும். பெரும்பான்மையும் மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அது மாதிரி தான் நான் வந்து விழுப்புரத்தில் சிஓ இருக்கும்போது நான் பார்த்தது என்னன்னா, பிரகாசமான ஒரு ஆசிரியர் தலைமை. Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.